இந்த உலகத்தில் ஒளி பிறக்கும் முன் இருளுக்கும் நம்பிக்கைக்கும் இடையில் நடந்த போரிலிருந்து ஒரு சக்தி உருவானது. அந்த சக்திதான் முருகனின் வேல். யாரும் அறியாத ஒரு உண்மை என்னவென்றால், இந்த வேல் 7 மறைக்கப்பட்ட ரகசியங்களிலிருந்து உருவானது. ஒவ்வொன்றும் தனித்தனி சோதனைகளை தாண்டிய பிறகே தன்னுடைய முழு சக்தியை முருகன் பெற்றதாக கூறப்படுகிறது. அதற்கான பயணம் இமயமலையின் அமைதியான பனிப்பாதைகளில் ஆரம்பமானது. அப்போது முருகன் இளம் தெய்வம். ஆனால் மன உறுதி ஒரு மலை போல். வேலின் உண்மையான சக்தியை அறிய வேண்டியது அவசியம் என்பதை அவர் உணர்ந்தார். இமயமலையின் அமைதியான காலையில் பனியால் மூடிய உயரமான மலைகள் பொன்னிறத்தில் ஜொலிக்கின்றன. மெதுவாக உதயமான சூரியன் தனது ஒளியை பரப்புகிறது. அந்த ஒளிக்குள் ஒரு சிறுவன் முருகன் அமைதியாக நிற்கிறான். அவரது உடலை சூழ ஒரு மென்மையான தெய்வ ஒளி. காற்றில் துள்ளும் நீல அங்கவஸ்திரம். அவர் பனிப்பாதையில் நடக்கத் தொடங்குகிறார். அவரது ஒளி மட்டும் அந்த குளிரை வென்றபடி அமைதியாக முன்னே செல்கிறார். அப்போது பனிப்பள்ளத்தாக்கின் நடுவில் ஒரு தங்க நிற ஒளிக்குறி அவரது முன் தோன்றுகிறது. அது மெதுவாக பிரகாசித்து அவரை நோக்கி ஒலிக்கிறது. முருகன் இரு கைகளையும் திறந்து அந்த ஒளியை ஏற்றுக்கொள்கிறார். பயணம் அவரை ஒரு இருண்ட காட்டுக்குள் அழைத்து செல்கிறது. உயரமான மரங்களும் அடர்ந்த மூடு பனியும் அச்சமூட்டும் நிகழ்களும். ஆனால் முருகனின் தெய்வ ஒளி அந்த இருளில் ஒரு பாதுகாப்பான வட்டத்தை உருவாக்குகிறது. நிழல்கள் அவரை அணுக முயன்றாலும் அந்த ஒளி அவற்றை பின்னுக்கு தள்ளுகிறது. அடுத்து அவர் எரியும் சூரியனின் கீழ் உள்ள பாலவானத்தை அடைகிறார். எல்லை தெரியாத மணற்பரப்பில் வெப்ப அலைகள் எழுந்து இறங்குகின்றன. முருகனின் அமைதியாக நடந்து கொண்டே இருக்கிறார். ஒரு கணம் சோர்வாக மண்டியிட்டாலும் தனது இதயத்தில் அமைதியான ஒளி அந்த புயலின் கொந்தளிப்பை வென்று ஒரு கணம் முழு புயலையும் நின்றுவிட்டது. மழைத்துளிகள் காற்றில் மிதக்கும். அலைகள் நின்றுவிடும். பயணம் பண்டிய குறியை நோக்கி நகர்கிறது. குகையின் உள்ளே நீலமும் தங்கமும் கலந்த பண்டிய ஒளிக்குறிகள் மிதக்கின்றன. முருகன் அவற்றை கவனமாக கவனிக்கிறார். அந்த ஒளி சின்னங்கள் மெதுவாக அவரை சுற்றி சுழன்று தங்களுடைய ரகசியத்தை பகிர்ந்து கொள்கின்றன. அவரது அடுத்த சோதனை எரிமலை. சிவப்பு நிற லாவா ஓடும் குன்றுகளில் வெப்பம் கொந்தளித்தாலும் முருகன் தைரியமாக பாதையில் நடக்கிறார். ஒளி அவரது முகத்தில் பிரதிபலித்து உள்ளுறுதியை வெளிப்படுத்துகிறது. பின் திடீரென மேலே வானம் பிரகாசித்து விண்மீன்களின் உலகம் திறக்கிறது. நீல ஊதா ஒளிரும் கோலங்கள், பிரபஞ்சத்தின் அமைதி அனைத்தும் அவரை வரவேற்கின்றன. முருகனின் தெய்வ ஒளி அந்த நட்சத்திர ஒளியுடன் கலக்கிறது. அவர் சுயத்தை அறிந்து கொள்வதற்கான தருணம் அது. அந்த நொடியில் அவரது கைகள் தெய்வீக வேல் உருவாகிறது. 7 சக்திகளின் ஒளி ஒன்றாக வெடித்து அந்த வேல் பிரகாசமாக ஒலிக்கிறது. அந்த ஒளி உலகம் முழுவதும் பரவுகிறது. இறுதியில் அஸ்தமன நேரத்தில் ஒரு உயர்ந்த மலை உச்சியில் முருகன் நிற்கிறார். வேல் மெதுவாக பொன்னொளி பரப்புகிறது. வானம் ஊதா மற்றும் தங்க நிறங்களில் கலந்த ஒரு அழகான காட்சி. அவரது தெய்வ ஒளி உலகிற்கே அமைதியும் ஞானமும் வழங்க போல பரவுகிறது.